ஸ்டாப். நீங்க ராவடின்னு தானே எழுதி கொடுத்தீங்க? ஆமா, ராவடின்னு எழுதி கொடுத்தேன். ஏமா நீ ராவடின்னு தானே பாடின? Yes, it's ராவடி only. எனக்கு மட்டும் ராபரின்னு கேட்டுச்சு. எங்களுக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. ராபரினா கேக்குது. அப்படியா? சரி அப்ப இன்னும் டேக் போயிடலாமா? One more take sir. ராவடினே பாடிடுங்க. Yeah. Take 2 music on. Stop. எனக்கு ராபரின்னு தான் கேக்குது. இல்ல சார், எனக்கு அதான் வருது. இப்படி பாட்டு போட்டுலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தா. அடுத்த ட்விஸ்ட் வந்து இதே பாட்டை ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒரு ஆள் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா எப்படின்னு. இப்போ இல்லை, நான் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இவர் பாடுவார். இப்போ நான் தான் சுபா மேம். ஆமாம். ஓகே சுபா, ரெடிங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்க. போயிடலாம். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகேங்க. ஓகே, in 3 2 1 let's go for take. சார் டேக்னா பாட்டு வரணும். என்ன பண்ணிருக்கீங்க? கட். என்னம்மா என்ன சார் நான் தான் பாடிட்டு இருக்கேன் சார். யார் சார் உங்க? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்னம்மா பேசுற? ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பாட்டுனாலே ஒரே லைன் ஒரு 3-4 பேர் பாடுவாங்க. அதுதான் நியதியே. அப்படிதான் பாடுறாங்க. சார் நான் எவ்வளவு பெரிய சிங்கர், நான் பாடி இல்ல. அப்ப நீ கிளம்பலாம். நீங்க இல்ல பாடி சார். டேக். Thank you. அது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார்.